نستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹ்வின் பெயரால் இன்றைய இந்த பிரசங்கத்தை ஆரம்பம் செய்கின்றேன். கண்ணியத்திற்கும் மதிப்புக்கும் உரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வினுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அவருடைய இல்லத்திற்கு நேர காலத்தோடு வருகை தந்திருக்கின்ற நாம் அவன் ஏவிய விடயங்களை நம் வாழ்வில் இயன்றவரை எடுத்து நடக்கும்படியும் அவன் விலக்கியதை நம் வாழ்வில் முழுமையாக விலகிக் கொள்ளுமாறும் இந்த ஹுத்பாவின் ஆரம்பத்தில் நினைவூட்டிக் கொள்கிறேன். கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, இந்த உலகத்தில் அல்லாஹு தஆலா ஒவ்வொரு காலங்களையும் மனிதனுக்கு நன்மைகளை செய்யக்கூடிய கூட்டிக் கொள்ளக்கூடிய அடிப்படையில் அல்லாஹு தஆலா படைத்திருக்கிறார். அந்த நன்மையான காரியங்களுக்கென்று விசேட காலங்களை அல்லாஹு தஆலா உருவாக்கியிருக்கிறார். ரமலானுடைய மாதம், அதற்கென்று ஒரு விசேட இபாதத்துக்கள். துல்ஹஜ் மாதம், அதிலே அரஃபாவுடைய தினம், ஏனைய இபாதத்துக்கள். அதை முடித்ததற்கு பின்னால் முஹர்ரம் என்ற ஒரு மாதத்தை இறைவன் நமக்கு அருளாக வழங்கியிருக்கிறான். இந்த காலப்பகுதியை அடைகிற போது ஒவ்வொரு முஸ்லிமும் அதில் செய்ய வேண்டிய இபாதத்தை நான் செய்தாக வேண்டும் என்கிற எண்ணத்தோடும் ஆர்வத்தோடும் ஆவலோடும் இருக்க வேண்டும். முஸ்லிம் சமூகம் ஒரு ஆண்டை முடித்து அடுத்த ஆண்டுக்கு நாம் காலடி எடுத்து வைத்திருக்கிறோம். 1447வது ஆண்டை முடித்து 1448வது ஆண்டின் 3வது பிறை முஹர்ரம் மாதத்திலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். கண்ணியமிக்க சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, ஒரு வருடம் நம்மளை விட்டு கடந்திருக்கிறது என்றால் நமக்கென்று அல்லாஹ் எழுதிய ஆயுளில் நமக்கென்று அல்லாஹு தஆலா நிர்ணயித்திருக்கிற காலத்தில் ஒரு வருடம் நமக்கு முடிந்திருக்கிறது என்பது அர்த்தமாகும்.
எனக்கு அல்லாஹு தஆலா 50 அல்லது 60 ஆண்டுகள் வாழ வேண்டும் என்று எழுதியிருந்தால் என்னுடைய வாழ்க்கையின் ஒரு வருடத்தை நான் முடித்திருக்கிறேன். இந்த காலப்பகுதியில் நான் நன்மை செய்திருந்தால், நல்ல முறையில் அந்த காலத்தை கழித்திருந்தால் அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹுவை புகழ வேண்டும். இந்த காலப்பகுதியில் நான் நன்மையே செய்திருக்கிறேன், அதிலே தொடராக இருக்கிறேன் என்றால் அந்த இறைவனை புகழ்ந்து அதிலே தொடர்ச்சியாகவும் இன்னும் அதிகமாகவும் செய்வதற்கு நாம் நம்மளை மாற்றிக்கொள்ள வேண்டும். இந்த காலப்பகுதியை நாம் சென்ற காலங்கள் நமக்கு அல்லாஹ்வுடைய கடமைகள் வீணடிக்கப்பட்டு பொருத்தமில்லாமல் அது கழிந்திருந்தால் அதற்காக இறைவனிடத்திலே தௌபா செய்து கொள்ள வேண்டிய ஒரு காலகட்டத்திலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, நாம் இருக்கின்ற இந்த காலம் முஹர்ரம் மாதம் என்று இஸ்லாம் அடையாளப்படுத்திய முதல் மாதமாகும். 12 மாதங்களை பற்றி அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்கிற போது, இன்ன இத்தத்தஷ் ஷுஹூரி இன்தல்லாஹி 12 ஷஹ்ரா ஃபீ கிதாபில்லாஹ் யௌம خلقஸ் ஸமாவாதி வல் அர்த் மின்ஹா அர்பஅத்துன் ஹுரும் ذلك الدين القيم. வானம் பூமி படைக்கப்பட்ட அந்த நாளிலிருந்து மாதங்களின் எண்ணிக்கை 12 ஆகும். அந்த மாதங்களின் எண்ணிக்கை 12 ஆகும் என்று அல்லாஹு தஆலா சொல்லிவிட்டு, இதுதான் நிலையான மார்க்கம், இதுதான் உறுதியான மார்க்கம் என்பதை சொல்லிவிட்டு அடுத்ததாக சொல்கிறான், மின்ஹா அர்பஅத்துன் ஹுரும். அந்த 12 மாதங்களில் 4 மாதங்கள் புனிதமிக்க மாதங்களாக இஸ்லாம் அடையாளப்படுத்துகிறது. இந்த புனிதமான மாதங்களில் உயிர் கொலைகளோ அல்லது அச்சுறுத்தல்களோ அநியாயங்களோ இடம்பெறக்கூடாத, ஒரு உயிருக்கு பாதுகாப்பு அளிக்கப்படுகிற புனிதமிக்க மாதங்களாக இஸ்லாம் 4 மாதங்களை அடையாளப்படுத்தியிருக்கிறது. இந்த 4 மாதங்களையும் இறைவன் புனிதமானது என்று சொல்லிவிட்டு, ஃபலா தظ்லிமு ஃபீஹின் அன்ஃபுஸக்கும், அதிலே நீங்கள் உங்களுக்கு அநியாயம் இழைத்துக் கொள்ளாதீர்கள் என்று இறைவன் நமக்கு ஒரு கட்டளையை விதிக்கிறான். கண்ணியமிக்க சகோதரர்களே, புனிதமான மாதங்கள் 3 அல்லாஹ் தொடராக சொல்கிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புனிதமான மாதங்களாக அரபு மாதங்களில் 11வது மாதம் துல்காதா, 12வது மாதம் துல்ஹஜ் அல்லது துல்ஹிஜ்ஜா, 1வது மாதம் முஹர்ரம் ஆகிய 3 மாதங்களும் தொடராக வருகின்றன. அந்த காலத்திலே ஹஜ்ஜுடைய இபாதத்திற்காக காபாவை வலம் வருவதற்காக வருகிற மக்கள் பாதுகாப்போடும் உயிர் அச்சுறுத்தல் இல்லாமலும் தங்களுடைய இந்த காபாவை வலம் வருவதற்காக அவர்களுக்கு விதிக்கப்பட்டிருந்த பாதுகாப்பு மாதங்களாகும். ஹஜ்ஜுக்கு முந்தைய மாதத்தில் வருகிற போதும் ஹஜ்ஜை முடித்துவிட்டு அந்த காபாவுடைய வணக்க வழிபாடுகளை முடித்துவிட்டு செல்கிற போது அடுத்த முஹர்ரம் மாதத்தையும் இவ்வாறு அந்த 3 மாதங்களும் புனிதப்படுத்தப்பட்டிருப்பதை இஸ்லாம் நமக்கு சொல்கிறது. இந்த மாதங்களில் நாம் செய்கிற நன்மைகளுக்கு அல்லாஹ்விடத்திலே உயர்ந்த இடம் இருக்கிறது. அல்லாஹு தஆலா அந்த நன்மைகள் மிக ஏற்றமிக்கதாக நமக்கு ஆக்கி வைத்திருக்கிறான். ஏனைய காலங்களில் புரிகிற நன்மைகளுக்கும் அல்லாஹ்விடத்திலே உயர்விருப்பதை விட இந்த காலம் மிக முக்கியமான ஒரு காலமாக கருதப்படுகிறது. அந்த காலப்பகுதியில் நாம் செய்கிற பாவங்கள், நாம் செய்கிற அநியாயங்கள், நாம் செய்கிற அட்டூழியங்கள், நம்மளால் புரியப்படுகிற அனைத்து குற்ற செயல்களும் அல்லாஹ்விடத்திலே மிக பெரியதாக, அது அல்லாஹ்விடத்திலே குற்றத்திற்கு உயர்ந்த தண்டனைக்குரியதாக மாறுகிற நிலையையும் இஸ்லாம் நமக்கு விளங்கப்படுத்துகிறது. அதனால் தான் அல்லாஹ் அந்த காலப்பகுதியை நீங்கள் அநியாயம் இழைக்காதீர்கள். அநியாயம் என்பது பொதுப்படையாக இறைவன் கூறியிருக்கிற வார்த்தையாகும். சொத்துக்களை சூறையாடுகிற அநியாயமாக இருக்கலாம், கொலை செய்கிற உயிரை போக்குகிற அநியாயமாக இருக்கலாம், மற்றவருடைய மானத்தை போக்குகிற அநியாயமாக இருக்கலாம், மார்க்க கல்வியை படிக்காமல் இருக்கிற அநியாயமாக இருக்கலாம்,
உங்கள் குடும்பங்களையும் உங்களையும் நீங்கள் நரகத்தை விட்டு பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று இறைவன் சொல்கிறான். அதை பாதுகாக்காத அநியாயமாக இருக்கலாம், குடும்பங்களுக்கு மார்க்கத்தை சொல்லிக் கொடுக்காத அநியாயமாக இருக்கலாம், குடும்பங்களுக்கும் அல்லது நம்முடைய மனைவிமார்கள், கணவன்மார்கள், குடும்ப உறுப்பினர்கள் பெற்றார்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்யாத அநியாயமாக இருக்கலாம், ஏன் அல்லாஹ்விற்கு இணை வைக்கிற அநியாயமாக இருக்கலாம், அல்லாஹ்வுடைய இல்லங்களுக்கு தொழவிடாமல் அல்லாஹ்வுடைய இல்லங்களே தியானிக்க விடாமல் தடுக்கிற அநியாயங்களாக இருக்கலாம். எந்த ஒரு அநியாயங்களும் நிகழக்கூடாத ஒரு முக்கியமான ஒரு காலம்தான் இந்த முஹர்ரம் மாதமாக இருந்து கொண்டிருக்கிறது. கண்ணியமிக்க சகோதரர்களே, இந்த முஹர்ரம் மாதம் இறைவன் நமக்கு தந்திருக்கிற மிக முக்கியமான ஒரு காலப்பகுதி, அல்லாஹ்வுடைய அந்த புனிதமிக்க மாதங்களில் ஒன்று என்பதனை நாம் புரிந்து இந்த மாதத்தின் கண்ணியத்தையும் கௌரவத்தையும் பெற வேண்டிய ஒரு நிலை நமக்கு இருந்து கொண்டிருக்கிறது. இந்த மாதம் நம்மளை அடைகிற போது நம்மளை நாம் பரிசோதனை செய்ய வேண்டும், நம்மளை நாம் பரிசீலிக்க வேண்டும், முஹாசபா செய்ய வேண்டும். நான் என்ன நல்லறங்களை கூட்டியிருக்கிறேன், என்ன நன்மைகளை செய்திருக்கிறேன்? இறைவன் அருள்மறையிலே சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ் வல் தன்துர் நஃப்ஸுன் மா கத்தமத் லிகதின் வத்தகுல்லாஹ். இறை விசுவாசம் கொண்டவர்களே, நீங்கள் அல்லாஹ்வை அஞ்சி பயந்து கொள்ளுங்கள். நீங்கள் ஒவ்வொருவரும் நாளை மறுமைக்காக என்ன நன்மையை முற்படுத்தி வைத்திருக்கிறீர்கள் என்று சிந்திக்கட்டும் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். நான் மரணத்தை சந்திக்க இருக்கிறேன், மன்னரை வாழ்வை சந்திக்க இருக்கிறேன், மஹ்ஷரை சந்திக்க இருக்கிறேன், என்னால் என்ன நன்மைகள் ஏற்பட்டிருக்கிறது என்பதனை ஒவ்வொரு நாளும் சிந்திக்க வேண்டும். ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு வருடமும் எல்லா சந்தர்ப்பங்களிலும் என்னால் அது பரிசீலிக்கப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். இன்றைய நாளில் நான் செய்த தப்புக்கள் என்ன, இந்த வாரத்தில் நான் செய்த தப்புக்கள் என்ன, இந்த மாதத்தில் நான் செய்த தவறுகள் என்ன, இந்த வருடத்தில் என்னால் புரியப்பட்டிருக்கின்ற தவறுகளும் குற்றங்களும் என்ன என்று சிந்தித்து என்னை மாற்ற வேண்டிய ஒரு அவசியமும் கடமையும் இருந்து கொண்டிருக்கிறது. ஒரு மனிதன் தான் என்ன செய்திருக்கிறான் என்பதை சிந்திக்கட்டும் என்று சொல்கிற அந்த வார்த்தைக்கு முன்னாலும் பின்னாலும் இறைவன் சொல்கிற செய்தி என்ன தெரியுமா? இத்தகுல்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். இந்த அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், உங்களை நீங்கள் சுய விசாரணை செய்யுங்கள் என்று இறைவன் பாவியை பார்த்து சொல்லவில்லை, குற்றவாளிகளை பார்த்து சொல்லவில்லை. இறைவன் யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே என்ற இறை விசுவாசிகள் தான் இதிலே சுத்தமாக இருப்பார்கள். இறை விசுவாசிகள் தான் தங்களை பரிசீலிக்க வேண்டும், நான் திருந்த வேண்டும், என்னை மாற்ற வேண்டும், நான் நன்மை செய்ய வேண்டும் என்ற நல்ல உள்ளத்தோடு இருப்பவர்கள் இறை விசுவாசிகள் தான் என்பதனால் இறை விசுவாசம் கொண்டவர்களே, அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள். நீங்கள் ஒவ்வொருவரும் நாளை மறுமைக்காக எதை தயார் செய்து வைத்திருக்கிறீர்கள் என்று சிந்தியுங்கள் என்று அல்லாஹ் தஆலா நமக்கு சொல்கிறார். இது சாதாரணமான அறிவுறுத்தல் அல்ல, ஒவ்வொருவரும் தன்னை மாற்றுவதற்கான அறிவுறுத்தலாகும், தன்னை திருத்துவதற்கான அல்லாஹ்வுடைய கட்டளையாகும், தன்னுடைய வாழ்வில் மாற்றம் வருவதற்கான ஒரு கட்டளையாக இருந்து கொண்டிருக்கிறது. இது இந்த முஹர்ரம் மாதத்திலும் நம்மளை மாற்றுவதற்கான ஒரு கட்டளையாக, நினைவூட்டலாக இந்த சந்தர்ப்பத்திலே நினைவூட்டிக் கொள்கின்றோம். கண்ணியமிக்க சகோதரர்களே, இந்த முஹர்ரம் மாதத்தின் சிறப்பு ஏனைய மாதங்களை விட எந்த அளவிற்கு சிறப்பு மிக்கதாக, அந்தஸ்து மிக்கதாக மாறுகிறது என்றால், அல்லாஹு தஆலா அந்த மாதத்தை நபி அவர்கள் சொல்கிற போது ஷஹ்ருல்லாஹில் முஹர்ரம், அல்லாஹ்வுடைய மாதமாகிய முஹர்ரம் மாதம் என்று நபி அவர்கள் சொல்கிறார்கள். ஏனைய மாதங்களை ஷவ்வால் என்றும் ரமலான் என்றும் துல்ஹிஜ்ஜா என்றும் துல்காதா என்றும் பொதுவாக சொன்ன நபி அவர்கள் முஹர்ரம் மாதத்தை சொல்கிற போது அல்லாஹ்வுடைய மாதமாகிய முஹர்ரம் மாதம் என்று குறிப்பிடுகிறார்கள். இது அதனுடைய மகத்துவத்தை குறிப்பிடுகிறது. இது அல்லாஹ்வுடைய அந்த மாதத்துடைய அந்தஸ்தையும் சிறப்பையும் குறிப்பிடுகிறது. அல்லாஹ்வுடைய மாதமாகிய முஹர்ரம் என்று நபி அவர்கள் அடையாளப்படுத்தி
இதற்குரிய மகிமையை புரிந்து கொள்ளுங்கள், இதனுடைய சிறப்பை புரிந்து கொள்ளுங்கள் என்பதனை நபி அவர்கள் விளக்குகிற அடிப்படையில் இதனை சொல்லியிருக்கிறார்கள். கண்ணியமிக்க சகோதரர்களே, இந்த மாதத்திலே நடைபெற்ற ஒரு உன்னதமான ஒரு முக்கியமான ஒரு செயல்பாட்டை இஸ்லாம் வரலாற்றில் நமக்கு குறிப்பிடுகிறது. அதுதான் நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காப்பாற்றப்பட்ட தினமும் இந்த முஹர்ரம் மாதத்தில் தான் இருக்கிறது. நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வாழ்ந்த அந்த காலம், ஏன் அவர் பிறந்த அந்த காலம் ஃபிர்அவுனுடைய அட்டகாசம் கூடிய காலமாகும். பனு இஸ்ரவேலர்களை அடிமையாக்கி அவர்களை மிக கடுமையான முறையிலே ஆட்சி செய்த ஒரு காலம் அது. அந்த காலப்பகுதியிலே ஆண்கள் பிறக்கிற போது அவர்களை கொல்ல வேண்டும் என்று கட்டளையிடப்பட்ட காலமாகும். பெண்கள் மாத்திரம்தான் உயிரோடு வாழ்வதற்கு அனுமதிக்கப்பட்ட காலமாகும். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிறக்கிற காலம் அப்படி ஒரு சோதனை மிக்க ஒரு காலம். இறைவன் நாடினால் அவன் காப்பாற்றுகிறவர்களை காப்பாற்றுவான். அவனிடமிருந்து எதையும் செய்ய முடியாது. இறைவனின் நாட்டத்திலிருந்து விதியிலிருந்து எதையும் யாராலும் தடுக்க முடியாது. அல்லாஹ்வுடைய கட்டளை மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வாழ வேண்டும், அவர் ஆள வேண்டும், ஆட்சி செய்ய வேண்டும், இவருக்கு எதிராக செயல்பட வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய நாட்டம். அந்த காலப்பகுதியில் அவரின் வீட்டிலேயே அல்லாஹ் வளர வைக்கிறார். அவர் எந்த அரசன் குழந்தைகள் பெறுகிற போது கொல்ல வேண்டும் என்று குறிப்பிட்டாரோ அந்த அரசனுடைய வீட்டிலேயே அந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வளர்கிறார்கள். வளர்ந்து இந்த பிரச்சாரத்தை செய்கிறார்கள். இந்த பிரச்சாரத்தை ஃபிரௌனுக்கு எட்டி வைக்குமாறு அல்லாஹ் கட்டளையிடுகிறான். இத்ஹப் இலா ஃபிர்அவுன இன்னஹு தகா, நபியே நீங்கள் ஃபிர்அவுனிடத்திலே செல்லுங்கள், அவன் வரம்பு மீறி அத்துமீறி சென்றிருக்கிறான், எல்லை மீறி அல்லாஹ்விற்கு அநியாயம் இழைத்தவனாக இருக்கிறான். இந்த மார்க்கத்தை சொல்ல என்று நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இறைவனிட்ட கட்டளையின்படி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவருடைய சகோதரர் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் சென்று இந்த மார்க்கத்தை சொல்கிறார்கள். இந்த மார்க்கத்தை சொன்னதற்கு பின்னால் பெரும் பிரச்சனைகள் ஏற்படுகிறது. சூனியக்காரர்களுக்கு இவருக்கும் இடையிலே ஒரு விவாதம் ஏற்படுகிறது. அதிலும் அவன் தோற்று போகிறான். நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் உடைய கூட்டத்தார்களும் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு எதிராக வந்த சூனியக்காரர்களும் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கொண்டு வந்த இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டதனால் அவர்களை அச்சுறுத்துகிறான். உங்களை மாறுகால் வெட்டுவேன், என்னுடைய அனுமதி இல்லாமல் எப்படி அந்த மார்க்கத்துக்குள்ள நீங்கள் சென்றீர்கள் என்று அவனால் நியமிக்கப்பட்ட சூனியக்காரர்களோடு சீண்டுகிறான், பாய்கிறான். அந்த மக்கள் சொன்னார்கள், நாங்கள் அல்லாஹ்வை முழுமையாக நம்பிவிட்டோம், நீ வேண்டியதை செய், நீ உன்னால் செய்ய முடியுமானதை செய், நாங்கள் அஞ்சுவதெல்லாம் பயப்படுவதெல்லாம் அந்த ஏக இறைவனாகி அல்லாஹ்வை மாத்திரம்தான் என்று ஒரு செகண்டிலே இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொண்ட அந்த சமுதாயம் சொல்கிறது. இந்த மார்க்கத்திலே உறுதியாக வந்ததற்கு பின்னால் ஒரு செகண்டில் அவர்கள் அந்த ஈமானை அசைக்க முடியாத அளவுக்கு அல்லாஹ் தஆலா ஆக்கி விடுகிறார். அல்லாஹ் நாடினால் நம்முடைய உள்ளங்களிலே ஈமானை கட்டி விடுவான். அந்த ஈமான் இறுக கட்டப்பட்டு விட்டால் அது அசைக்க முடியாத ஈமானாக மாறிவிடும். அதுதான் அந்த சமுதாயத்திற்கு நடந்தது. அவர்களை அசைக்க முடியாத ஈமானை உடலாக மாற்றினார். இதற்கு இனி அடுத்த வழியாகத்தான் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அவருடைய கூட்டத்தாரையும் கொல்ல வேண்டும் என்ற அடிப்படையில் திட்டமிடுகிற போது செய்தி கேள்விப்பட்டு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஓட ஆரம்பிக்கிறார்கள். இவரும் பின்னால் விரட்டி வருகிறார். ஃபிர்அவுனும் ஃபிர்அவுனுடைய கூட்டத்தாரும் பின்னால் விரட்டி வருகிற போது முன்னால் கடலை சந்திக்கிறார்கள். பின்னால் ஃபிர்அவுனுடைய கூட்டம், அவரோடு இருந்தவர்கள் சொல்கிறார்கள், நாங்கள் வளமாக மாற்றிக்கொண்டோம், இதற்கு பின்னால் தப்புவதற்கு வழியே இல்லை என்ற போது அல்லாஹ்வில் முழுமையான நம்பிக்கை வைத்திருந்த அந்த மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய தவக்குல், அல்லாஹ்வில் இருந்த நம்பிக்கை ஆழமானது, உறுதியானது, இறுக்கமானது. அந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், கல்லா இன்ன மஅய ரப்பி ஸயஹ்தீன், அவ்வாறு அல்ல, என்னுடைய ரப் இருக்கிறான், அவன் கைவிட மாட்டான், அவன் எனக்கு வழிகாட்டுவான் என்று அந்த சமுதாயத்தை பார்த்து பேசுகிறார்கள். அல்லாஹ் கட்டளையிடுகிறான், மூசாவே உங்களுடைய கையில் இருக்கிற தடியினால் கடலிலே அடியுங்கள் என்று கட்டளையிடுகிறான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இரண்டாவது கேள்வி கேட்கவில்லை. நபிமார்கள் அல்லாஹ்வின் கட்டளைக்கு அடிபடுகிறவர்கள்.
நாங்கள் இக்கட்டா நிலையில் இருக்கிறோம், கடலில் அடிக்க சொல்கிறார், என்ன ரப்பு என்று அந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்கவில்லை, அடித்தார்கள். கடலிலே அல்லாஹ்வின் கட்டளை அடி என்றால் அடித்தார்கள். பாதையாக பிளக்கிறது. கனவிலே கூட காண முடியாத, கனவிலே கூட நினைக்க முடியாத அளவிற்கு அந்த சமுதாயத்தை அல்லாஹ் தஆலா பாதுகாக்கிறான். இதுதான் இறையச்சம் உள்ள சமுதாயத்திற்கு இறைவன் காட்டுகிற உதாரணமாகும். அவன் நாடினால் அவர்களை பாதுகாக்க வேண்டும் என்று நாடினால் ஈமான் உள்ளவர்களுக்கு எப்படியான பாதுகாப்பு எங்கிருந்து வரும், எப்படி வரும் என்பது யாராலும் அறியவே முடியாது. அந்த அளவிற்கான பாதுகாப்பை கொடுக்கிற வல்லமை மிக்க ரப்புல் ஆலமீனைத்தான் நாம் ஈமான் கொண்டிருக்கிறோம் சகோதரர்களே. அந்த ரப்புல் ஆலமீன் சாதாரணமானவன் அல்ல, நினைத்ததை செய்கிறவன். ஃபஆலுல் லிமா யுரீத், அவன் நினைத்ததை செய்கிற சக்தி மிக்கவன். ஆகு என்றால் ஆகிவிடுகிற சக்தி மிக்கவன். குன் ஃபயகுன், ஆகு என்றால் ஆகும், அதுதான் அவனுடைய சக்தியாகும். நாம் நினைக்காத எல்லாம் செய்கிறவன். நாம் அவனை அஞ்சி வாழ்கிற போது, அவனை பயந்து வாழ்கிற போது நம்முடைய கஷ்டங்களை நீக்குவதற்கு சக்தி மிக்கவன், நம்முடைய பிரச்சனைகளை நீக்குவதற்கு சக்தி மிக்கவன், நம்முடைய சிக்கல்களை நீக்குவதற்கு சக்தி மிக்கவன், நமக்கு அநியாயம் இழைக்கிறவனுடைய அநியாயங்களை அழித்தொழிப்பதற்கு சக்தி மிக்கவன். நம்மிடத்திலிருந்து அல்லாஹ் எதிர்பார்ப்பது நம்முடைய ஈமானைத்தான், நம்முடைய உறுதியைத்தான், அல்லாஹ்வில் வைத்திருக்கிற தவக்குலைத்தான். நாம் அல்லாஹ்வில் முழுமையான நம்பிக்கையோடு வாழுகிற போது நிச்சயமாக அல்லாஹ் நம்மளை பாதுகாப்பார், நமக்கு வழி தருவான். எந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை வழியே இல்லாத நேரையிலே கடலை பிளந்து வழி கொடுத்தானோ அந்த ரப்புல் ஆலமீன் தான் நமக்கும் ரப்புல் ஆலமீனாக இருக்கிறான். நம்முடைய கஷ்டத்தின் போது யா அல்லாஹ் யா அல்லாஹ் என்று உறுதியாக அந்த ரப்பை அழைக்கிற போது நிச்சயமாக அவன் பதிலளிப்பான், நமக்கு விடையளிப்பான். நமக்கான சுதந்திரங்களையும் நமக்கான தேவைகளையும் அல்லாஹ் நிறைவேற்றி தருவார் என்ற உன்னதமான ஈமான் நம்மிடத்தில் இருக்கிற போது நிச்சயமாக அந்த அல்லாஹ் கைவிட மாட்டான் என்ற வரலாற்றை நமக்கு சொல்லித் தருகிறது. கண்ணியமிக்க சகோதரர்களே, இந்த உலகத்திலே எவ்வளவு பெரிய ஆட்சியோடு இருந்தாலும், எவ்வளவு பெரும் கொடுங்கோல் மன்னனாக இருந்தாலும், நான் நினைத்ததை செய்வேன் அன ரப்புக்குமுல் ஆலா என்ற நிலையோடு இருந்த ஃபிர்அவுனை சாதாரணமான பச்சை தண்ணீரிலே சாக வைத்த வரலாற்றை அல்லாஹ் காட்டி, உன்னுடைய சக்தி எல்லாம் எனக்கு முன்னால் சாதாரணமானது, உன்னுடைய சக்தி என்பது உன்னிடத்தில் பெரிதாக இருக்கலாம், உன் சமுதாயத்தை அடக்குகிற போது பெரிதாக இருக்கலாம், என்னிடத்திலே சாதாரணமானது, கண்ணில உன்னால் தாக்கு பிடிக்க முடியாத சக்தி தான் உன்னுடைய சக்தி என்பதனை வரலாறு நிறைய அவரை உடலை பாதுகாத்து பார்க்கிற மக்கள் படிப்பினை பெறுகிற அளவிற்கு அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கிறார் என்றால் இது இந்த முஹர்ரம் மாதத்தில் நடைபெற்ற ஒரு செய்தியைத்தான் நமக்கு நினைவூட்டிக் கொண்டிருக்கிறது. நீங்கள் ரப்பை நம்புங்கள், ரப்பிலே முழு நம்பிக்கை வையுங்கள், அவனிலே தவக்குல் வையுங்கள், அவன் நாடியதுதான் நடக்கும் என்பதை உறுதியாக நினையுங்கள் என்பதை இஸ்லாம் நமக்கு அந்த ஈமானை புதுப்பிக்கிற ஒரு காலமாக இருந்து கொண்டிருக்கிறது. கண்ணியமிக்க சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, இந்த காலத்தில் நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை இறைவன் காப்பாற்றியதற்காக அவர் முஹர்ரம் மாதத்தின் 10வது நாளில் அல்லாஹ்விற்கு நன்றி கடனாக, அந்த நாளில் தான் அவர் காப்பாற்றப்படுகிறார், அல்லாஹ்விற்கு நன்றி கடனாக அவர் நோன்பு நோற்ற வரலாற்றை நாம் பார்க்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிற்கு வருகிறார்கள். மதீனாவிலே உள்ள மக்கள் இந்த முஹர்ரம் மாதம் 10வது தினத்திலே நோன்பு நோட்பதை பார்க்கிறார்கள். இது என்ன என்று கேட்டார்கள். அப்போது அந்த மக்கள் சொன்னார்கள், இதுதான் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை இறைவன் காப்பாற்றிய தினமாகும், அதற்காக நாங்கள் நோன்பு நோக்கிறோம் என்று அந்த யூதர்கள் சொன்னபோது நபி அவர்கள் சொன்னார்கள், நாங்கள் அதற்கு அருகதையுடையவர்கள், மூசாவுடைய அந்த சுன்னாவை பின்பற்றுவதற்கு நாங்கள் அருகதையுடையவர்கள் என்று நபி அவர்களும் நம் சமுதாயத்திற்கு அந்த நாளில் நோன்பு நோக்குமாறு கட்டளையிட்டார்கள். கண்ணியமிக்க சகோதரர்களே, இந்த உலகத்தில் நமக்கு அல்லாஹ் எத்தனை அருள் பாக்கியங்களை தந்திருக்கிறான், நமக்கு எத்தனை உயர்வை தந்திருக்கிறான், நமக்கு எத்தனை நல்ல வாழ்க்கையும் ஆரோக்கியத்தையும் சிறந்த நிலையையும் பொருளாதாரத்தையும் அல்லாஹ் தந்திருக்கிறான். அந்த ரப்புல் ஆலமீனுக்காக நன்றி உள்ள அடியானாக இருப்பதற்காக நாம் அல்லாஹ்வை தொழுதோமா? நன்றி உள்ள ஒரு அடியானாக இருப்பதற்காக அந்த ரப்புல் ஆலமீனின் கட்டளைக்கு அடிபணிந்தோமா?
நன்றியுள்ள ஒரு அடியானாக இருப்பதற்காக இறைவன் விலக்கிய, தடுத்த, ஹராமாக்கிய விடயங்களை நம் வாழ்வில் தவிர்த்து வாழ்கிறோமா? குர்ஆன் பேசுகிற அந்த போதனை என்னுடைய வாழ்வின் ஒரு போதனையாக இருக்க வேண்டும். அந்த ரப்புக்கு நான் நன்றி உள்ளவனாக இருக்க வேண்டும். என்னை உயர்த்திருக்கிறான், என் பிள்ளைகளை உயர்த்திருக்கிறான், கல்வியிலே, மார்க்கத்திலே என்று உயர்த்திருக்கிறான். எனவே அந்த ரப்புல் ஆலமீனை நான் மறக்கக்கூடாது. அவரை தொழுவேன், அவருடைய வேதத்தை ஓதுவேன், படிப்பேன், நான் அவருடைய கடமைகளை செய்வேன் என்ற நன்றி உணர்வு நம்மிடத்தில் இருக்கிறதா என்று சிந்திக்க வேண்டிய ஒரு காலம்தான் இந்த முஹர்ரமுடைய காலமாகும். அந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் ஆபத்திலிருந்து காப்பாற்றியதற்காக அவர் நோன்பு நோக்கிறார். நமக்கு பலவிதமான ஆபத்துக்களும், கஷ்டங்களும், துன்பங்களும், துயரங்களும் நம்மளை வந்து வந்து போகிற போதெல்லாம் நாம் அதனை இறைவனுக்காக சுமந்து அதனை ஏற்றுக்கொண்டு நமக்கென்று இஸ்லாம் கடமையாக்கியிருக்கிற வணக்க வழிபாடுகளை நாம் செய்து அந்த நன்றி உள்ள ஒரு மனிதனாக இருக்க வேண்டும் என்ற உணர்வு நம்மிடத்திலே வர வேண்டும். அதனை நினைவுபடுத்துகிற ஒரு காலம்தான் இந்த காலம் என்பதனை நாம் ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள கடமைப்பட்டவர்களாக இருந்து கொண்டிருக்கிறோம். கண்ணியமிக்க சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மாதத்தை பற்றி பேசுகிற போது அஃலலு ஸியாமி பஅத ரமலான் ஷஹ்ருல்லாஹில் முஹர்ரம், நோன்பு நோற்பதற்கு ரமலானுக்கு பிறகு சிறப்புமிக்க காலம் என்றிருந்தால் அது இந்த முஹர்ரம் மாதத்தில் நோக்கிற நோன்புதான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சமுதாயத்தை பார்த்து சொல்கிறார்கள். அதே போலதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சமுதாயத்தில் இந்த நோன்பு நோக்கிற இந்த தினத்தை அடையாளப்படுத்தி 10வது நாளிலே நீங்கள் நோன்பு நோற்றுக் கொள்ளுங்கள் என்று சொன்னது மாத்திரமல்ல, இதனை யூதர்களுக்கு மாற்றமான அடிப்படையில் நடந்து கொள்வதற்காக எதிர்வரும் வருடம் நான் உயிரோடு இருந்தால் அதற்கு முன்னால் உள்ள ஒரு நாளையும் சேர்த்து நோன்பு நோற்பேன் என்று இந்த சமுதாயத்திற்கு அடையாளப்படுத்தினார்கள். 9வது தினத்தையும் 10வது தினத்தையும் சேர்த்து நோன்பு நோக்குமாறு நபி அவர்கள் நமக்கு சொல்லியிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் எதிர்வருகிற வியாழனும் எதிர்வருகிற வெள்ளிக்கிழமையும் 9, 10 ஆகிய தினங்களாகும். அதன் அடிப்படையிலே நாம் நோன்பு நோற்று அல்லாஹ்விடத்திலே பூரண நன்மையை பெற வேண்டும். அதற்குரிய நன்மையை நபி அவர்கள் சொல்லுகிற போது சொன்னார்கள், சுஇல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன் ஸௌமி யௌமி ஆஷூரா, ஆஷூரா தினத்தில் நோன்பு நோற்பது பற்றி நபி அவரிடத்திலே கேட்கப்பட்டதற்கு நபி அவர்கள் சொன்னார்கள், யுகஃபிரு ஸனத்தல் மாதியா, சென்ற வருடத்தின் ஒரு வருடத்துடைய பாவத்தை அது மன்னிக்கும் என்று நபி அவர்கள் சொல்லி, ஒரு வருடத்துடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிற பாக்கியமிக்க ஒரு காலம் இந்த மாதம் என்பதனை அடையாளப்படுத்தி அதிலே நோன்பு நோற்றுக் கொள்ளுமாறு நமக்கு சொன்னார்கள். இந்த மாதத்தில் மார்க்கத்திற்கு முரணான, மார்க்கத்திலே இல்லாத சில செயல்பாடுகளை அரங்கேற்றி அது ஒரு நல்லதொரு நாளாக நோன்பு நோற்று இபாதத்தோடு வணக்க வழிபாடுகளோடு 10வது தினத்திலே முஹர்ரம் மாதத்தின் 10வது நாளிலே இருக்குமாறு இஸ்லாம் நமக்கு சொல்லியிருக்கிறது. மாற்றமாக அந்த நாளை துக்கமிக்க நாளாக அல்லது அந்த நாளிலே வேற பித்அத்துக்களையும் மார்க்கத்திலே இல்லாத அனுஷ்டானங்களையும் உருவாக்குவதற்கு நபி அவர்கள் அந்த நாளிலே வழிகாட்டவில்லை. அந்த நாளிலே இதயங்களிலே அடித்து இரத்தங்களை ஓட்டுகிற, துக்கத்தை அனுஷ்டிக்கிற, முகத்திலே அடித்து இவ்வாறான ஷியாக்கள் செய்கிற அவ்வாறான மார்க்கத்திலே இல்லாத செயல்பாடுகளை இஸ்லாம் நமக்கு ஒருபோதும் அனுமதிக்கவில்லை. எனவே மார்க்கத்திலே உள்ள விடயங்களிலே நாம் செய்வதற்கு ஒவ்வொருவரும் இறங்க வேண்டுமே தவிர மார்க்கத்திலே இல்லாத பொல்லாத விடயங்களில் இறங்கி இதுவும் மார்க்கம் என்று அலங்கரித்து காட்டுகிற அளவிற்கு இஸ்லாம் நமக்கு இடம் வைக்கவில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் ஆமில அமலன் லைஸ அலைஹி அம்ருனா ஃபஹுவ ரஜ், எங்களுடைய மார்க்கத்திலே இல்லாத ஒரு செயலை யார் செய்கிறாரோ அது நிராகரிக்கப்படும், ஏற்றுக்கொள்ளப்படவே மாட்டாது என்று நபி அவர் நமக்கு சொல்லியிருக்கிறார்கள். எனவே மார்க்கம் அனுமதித்த, மார்க்கம் சொல்கிற அடிப்படையிலே நம்முடைய வாழ்வை அமைத்து இறைவனின் பொருத்தத்தை பெறுகிற மக்களாக வல்லவன் அல்லாஹு தஆலா நம்முடைய இவர்களையும் ஆக்குவானாக.
الحمد لله على إحسانه والشكر له على توفيقه وامتنانه وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له تعظيما لشأنه وأشهد أن محمدا عبده ورسوله الداعي إلى رضوانه وعلى آله وأصحابه ومن سار على نهجه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சிறப்புமிக்க காலங்கள் நம்மளை அடைகிற போது அதற்காக நன்மைகள் செய்ய வேண்டும் என்ற ஆர்வத்தோடு இருக்க வேண்டும். அதே போன்று நம்முடைய தவறுகளிலிருந்து விலகி தௌபா செய்து கொள்கிற பழக்க வழக்கங்கள் நம்மிடத்தில் இருக்க வேண்டும். ஈமான் கொண்டவர்கள் தான் அல்லாஹ்விடத்திலே திருந்துவதற்கும் அவனை நெருங்குவதற்கும் அடிக்கடி யோசிப்பார்கள். இறைவன் அருள்மறையிலே சொல்கிற போது யா அய்யுஹல்லதீன ஆமனு தூபு இலல்லாஹ், இறை விசுவாசம் கொண்டவர்களே நீங்கள் அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடி மீளுங்கள். அஃபலா யதூபூன இலல்லாஹி வ யஸ்தக்ஃபிரூன, அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடி இஸ்திக்ஃபார் செய்து மீள மாட்டார்களா என்று அல்லாஹு தஆலா இந்த சமுதாயத்தை பற்றி கேட்கிறார். இயதூபு யகு கைருல் லஹும், அவர்கள் தௌபா செய்தால் அவர்களுக்கு அது நலவாகவே இருக்கும் என்று சொல்கிறான். வ இன்னி லகஃபாருன் லிமன் தாப வ ஆமன வ அமில ஸாலிஹா ثم اهتدى, எவர்கள் தௌபா செய்து ஈமான் கொண்டு நல்லறங்கள் புரிந்து நேர்வழி பெறுகிறார்களோ அவர்களை நான் மன்னிப்பேன் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். அல்லாஹ் மன்னிக்க காத்திருக்கிறான். நாம் அல்லாஹ்விடத்திலே நெருங்குகிற போது எவ்வளவுதான் பாவங்களை செய்தாலும் தப்புக்களை செய்தாலும் நாம் அல்லாஹ்வின் பக்கம் நெருங்குகிற போது நிச்சயமாக அல்லாஹ் நம்மளை மன்னிக்கிறான். நமக்கென்று அல்லாஹு தஆலா அந்த மன்னிப்பை வழங்குகிறான். வாருங்கள் மன்னிக்கிறேன். அனீபு இலா ரப்பிக்கும் வ அஸ்லிமு லஹ், நீங்கள் அல்லாஹ்வின் பக்கம் சரணடைந்து அவனிடத்திலே நீங்கள் அவனுடைய கடமையை ஏற்று அவனின் பக்கம் திரும்பி வாருங்கள் என்று அல்லாஹு தஆலா அழைக்கிறார். கண்ணியமிக்க சகோதரர்களே, இந்த உலகத்திலே ஒரு மனிதன் திருந்தி அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்கிற போது அந்த பிரார்த்தனையை அல்லாஹ் அங்கீகரிப்பதாக சொல்கிறான். நீங்கள் வாருங்கள், நான் மன்னிக்கிறேன் என்கிறான். நீங்களிடத்திலே பிழை பொறுக்க தேடுங்கள், உங்களுடைய பிழைகளை மன்னிக்கிறேன், உங்களுடைய குற்றங்களை மன்னிக்கிறேன் என்று இறைவன் சொல்கிறான். இதொரு புறம் இருக்க, அல்லாஹ்வுடைய அரசை சுமந்திருக்கிற, அல்லாஹ்வை எப்போதும் ஈமானோடும் இறை நம்பிக்கையோடும் இபாதத்திலும் எப்போதுமே தஸ்பீஹ் செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த அரசை சுமந்த மலக்குமார்கள் அல்லாஹ்விடத்திலே கேட்கிற பிரார்த்தனைகளில் ஒன்றுதான் ஃபக்ஃபிர் லில்லதீன தாபு வத்தபஉ சபீலக் வகிஹிம் அஸாபல் ஜஹீம். யா அல்லாஹ், உடத்திலே எவர்கள் தௌபா செய்து பாவ மன்னிப்பு தேடி மீண்டு உடத்திலே வந்திருக்கிறார்களோ அவர்களை நீ மன்னித்து விடைய அல்லாஹ் என்று அந்த வானவர்கள், இங்கிருந்து நாம் அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்கிறோம், நம்முடைய பாவங்களை மன்னிக்குமாறு அல்லாஹ்விடத்திலே வேண்டுகிறோம். வானத்திலே அல்லாஹ்வுடைய அரசை சுமந்திருக்கிற அந்த வானவர்கள் இங்கு கையேந்துகிற மனிதனை பார்த்து யா அல்லாஹ், இன்ன அடியான் உடத்திலே பாவ மன்னிப்பு தேடி வந்திருக்கிறான், அவனை மன்னித்து விடைய அல்லாஹ், அவனுடைய பாதையை உடைய சத்திய வழியை உடைய மார்க்கத்தை பின்பற்றி வந்திருக்கிறான் யா அல்லாஹ், அவனை நரகத்தை விட்டு பாதுகாத்து விடு யா அல்லாஹ் என்று வானவர்கள் நமக்காக நாம் பிரார்த்தனை செய்கிற போது அல்லாஹ்விடத்திலே கெஞ்சுகிறார்கள் என்ற செய்தியை அருள்மறையிலே சொல்கிறான். என்றால் நாம் அல்லாஹ்விடத்திலே நெருங்குகிற போதெல்லாம் அல்லாஹு தஆலா நமக்குரிய வழிகளை காட்டுவான். நாம் எந்த அளவிற்கு ஈமானோடு இருக்கிறோமோ அந்த அளவிற்கு அல்லாஹ்வுடைய உதவி நிச்சயமாக நமக்கு கிடைக்கும் என்பதனை புரிந்து நம்முடைய வாழ்வை அல்லாஹ்விற்கு பொருத்தமான வாழ்வாக, அல்லாஹ் விரும்புகிற வாழ்வாக, அல்லாஹ் நேசிக்கிற வாழ்வாக, அல்லாஹ் புரிந்து கொள்கிற வாழ்வாக மாற்றுவோம். சுவர்க்கத்துக்குரிய செயல்பாடுகளை செய்வோம், நரகத்தின் செயல்பாடு தூரமாகுவோம். வல்லவன் அல்லாஹு தஆலா நம் அனைவர்களையும் சாலிஹானவர்களாக ஆக்குவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.